ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிராஃப்டி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். விநாயகர் தாங்க செய்ய போகிறோம். வெறும் டெரக்கோட்டா கிளே இருக்குல்ல, நேச்சுரல் கிளே, அதை வச்சே செஞ்சுருக்கோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த டெரக்கோட்டா கிளே இருக்குல்ல, களிமண், இதுதான் ரொம்ப முக்கியம். இது எப்படி செய்யுதுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கிளே டூல்லாம் எதுவுமே இல்லைல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்பூனு, காம்பஸ், கட்டர் இது மாதிரி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இப்போது அந்த பிளேட்டில் இருந்தால் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்போர்டில் நான் அந்த மாதிரி ஒரு சின்ன ஓவல் ஷேப் வச்சு அந்த விநாயகர் உட்காரதுக்கு ஒரு பேஸாக நம்ம வச்சுக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளே எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது மாதிரி லெக்ஸ் எல்லாம் வைக்கிறேன். இது மேக்கிங் வீடியோ தான், ஸோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிரீடம் இதெல்லாம் செஞ்சது, எல்லாம் பெயிண்டிங் பண்ணது, கிரீடம் பண்ணது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் நான் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி இந்த ஃபுல்லாக நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த நீ கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும்ல, அதனால இன்னும் சின்னதாக பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வச்சு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் கொஞ்சம் வாட்டர் டிப் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். இப்போ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக எந்த மாதிரி வச்சா ஓகேன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி வச்சுருங்க. நீங்கள் மாடலுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட சின்னதாக விநாயகர் சிலை மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது நம்ம காலுக்கு விரல்லாம் கொண்டு வரணும்ல, அதுக்காக சின்னதாக ஒரு கட்டர் எடுத்துகிட்டு அதை அந்த மாதிரி பண்ணி அந்த உள்ளே இருக்கிறதுல அதெல்லாம் அந்த மாதிரி கரெக்டாக அந்த 5 ஃபிங்கர்ஸ்க்கு கேப் விட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி செஞ்சுருக்க இந்த விநாயகர் முடிஞ்ச அளவு ரியலாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் மோல்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கையிலேயே தான் செஞ்சுருக்கோம். கையில் செஞ்சுட்டு அதே மாதிரி பெயிண்டிங்கு கூட நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுவே உங்கள்கிட்ட வார்னிஷ்லாம் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சிம்பிளாக பெயிண்டிங் மட்டும் பண்ணிவிட்டு இப்போவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. அடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாத் மாதிரி அந்த களிமண் இருக்குல்ல, அதை தேய்ச்சிட்டு அதையும் இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், அது மாதிரி எல்லாமே. இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் பீஸ் எடுத்து அதுக்கு சென்டரில் வச்சுருங்க. அது நம்ம வயிறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விநாயகரோட ஸ்டொமக் மாதிரி நல்லா பெருசாக இருக்கணும்னா அதே மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி சின்னதாக வச்சுட்டு கை இது மாதிரி எல்லாமே செஞ்சுருக்கேன். நான் ரொம்ப சின்னதாக தான் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி எனக்கு அவுட்பிக் வந்திருக்கு. இப்போது நம்ம கிரீடம் செய்ய போகிறோம். கிரீடம் செய்கிறதுக்கு ஜிம்கா பேஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் கம் இருக்குல்ல, கம்மோட பாட்டில் அது காலியானதை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ப்ளூ கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு எனக்கு நல்லா பெருசாக கிடச்சி நான் கடைசியாக வேறு ஒரு அட்டையில் வச்சு பண்ணேன். அது நல்லா பெருசாக இருந்தது. இப்போ ஃபெவிபாண்ட் போட்டு அதுக்கு இன்சைடில் கொஞ்சம் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஹோல் இருக்குல்ல, அதில் போட்டு இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துங்க அப்படின்னா சுற்றியும் இந்த மாதிரி வந்துடும். நான் கொஞ்சம் பின்னாடி சைடெலாம் நான் பண்ணலை, ஏன்னா அது நம்ம ஒட்ட தான் போகிறோம், அது பண்ணாலும் தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நான் கொஞ்சம் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணுறேன்ல, அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே இப்படி போட்டு இழுக்கும்போது நான் சாதாரண ஒரு த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டாக இருந்தால் இன்னும் ஷைனிங்காக இருக்கும். இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது அந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பீடு ஒட்டிக்கிறேன். என்கிட்ட ஒரு கோல்டன் கலர் நல்லா பெருசாக ஒரு பீடு இருந்துச்சு. அதை இந்த மாதிரி கொஞ்சம் ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிட்டு அதே மாதிரி கொஞ்சம் என்கிட்ட ஒரு சின்ன பீடும் இருந்துச்சு, அதையும் ஒட்டிட்டேன். இப்போ பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் செயின்லாம் இருக்குல்ல, பால் செயின், அப்புறம் ஸ்டோன் செயின், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது பழைய பேங்கிள் இது மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு ரீயூஸ் ஐடியாவாகவும் இருக்கும்.
இதை இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பால் செயின் நான் கீழே ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு திரும்ப வந்து மேலே வந்து பால் செயின் ஒட்டிக்கலாம். இப்போ சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்குல்ல, அங்கே வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சின்ன ஜம்கி மாதிரி இருந்தது, அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நூல் சுற்றி பார்த்தேன், அது வந்து அந்தளவு நல்லா இல்லை. ஸோ கலர் பேப்பரை ஒட்டிட்டு அதுலேயும் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டோன் செயின் ஒட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போது பட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டு கலர் அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு கிரீடம் ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இப்போது லாஸ்ட் ஒர்க் வந்து இந்த விநாயகருக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ப்ரௌன் கலர் அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஃபெவிக்ரில் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்தெந்த இடத்துலலாம் சாண்டில் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் நான் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதான், நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிரீடம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருக்குல்ல, இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி, இது விழுந்துகிட்டே இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.